ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி நல்லெண்ணெயோட பூண்டு, பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் ஓமம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்லா உச்சந்தலையிலையும் அந்த தலையில் இருக்க முடியுடைய வேர்க்கால்களையும் அப்ளை பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கும் போது உடம்புல இருக்க சூடு தனியும், உள்ளே இருக்க ஆர்கான்ஸ் கூட பலப்படும் அப்படிங்கிறாங்க. கண்ணுமே ரொம்பவே நல்லா தெரியுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி சூரிய வெளிச்சத்தில் ஒரு 3 நிமிஷம் அப்படி நின்றுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி புகை காமிச்சிட்டோம்னா நீர் இறங்காது. கடுகெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பேஸ்ட் முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு இப்படி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த டைமில் முடிஞ்சு போன அந்த பேஸ்ட் டியூப்பில் எண்டில் நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா திரும்ப ஒரு 5-10 டேஸ்க்கு வரும். ஸோ குழந்தைங்கக்கிட்ட நம்ம அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முடிஞ்சு போன பேஸ்ட்டோட டியூப் எட்ஜில் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாலே ஈஸியாக எடுக்க வந்துடும். இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க குழந்தைங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற முட்டையினுடைய ஓடு இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த பிளேடு ஷார்ப்பாகும். அதே மாதிரி இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முட்டை ஓட்டு பொடியை செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். ஸோ ஏற்கனவே நான் சேர்த்தி வச்சுருக்க அந்த பவுடர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பீஸா கட்டர் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பீஸா மட்டுமே கட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை ப்ளஸ் கீரை வகைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரையெல்லாம் நல்லா கழுவி மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இந்த மாதிரி பீஸா கட்டரில் கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். கத்தியிலையும் அருகாமனையிலையும் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிற உணவுகளையே நம்ம ஷேப் பண்ணி கொடுக்கறதுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து ஆடை நம்ம எடுத்து வைக்கும் போது கொஞ்சமாக அதோட மஞ்சத்தூள், காப்பித்தூள் 2 கலந்துட்டு அப்ளை பண்ணோம்னா நம்ம ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நல்லாவே சாஃப்டாக ஃபீல் பண்ணுவோம். இது கிளென்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.